என்னமோ டெல்டான்னா இது என்னமோ திமுகவுடைய கோட்டை என்கிறார்கள். இது அம்மாவின் கோட்டையாக இருந்த கோட்டை. இடையில ஏதோ நாங்க கோட்டை விட்டுட்டோம். இப்பொழுது உறுதியாக இது அம்மாவின் கோட்டை என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். காரணம், அம்மா அவர்கள் காவேரி பிரச்சனையில எப்படியெல்லாம் போராடினார்கள். காவேரி அந்த தீர்ப்பை கெசட் படுத்துவதற்கு அம்மா அவர்கள் எவ்வளவு போராட்டம் செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அதுபோல அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது நமது டெல்டா பகுதி பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலமாக உருவாக்கினார். வைரமே கிடைத்தாலும் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் விவசாயம் தான் செய்ய வேண்டும் என்ற நமது பகுதி விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று அன்றைக்கு இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலமாக அறிவிக்கப்பட்ட காரணத்தினால்தான் இங்கே நமது சோழ மண்டலத்திலே விவசாயிகள் பாதுகாக்கப்படுகிறார்கள்.